அண்மை செய்தி. திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். இந்த திமுக ஒருங்கிணைப்பு குழு கூடுவதற்கான முக்கிய காரணம் என்ன? இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? வணக்கம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு 7:30 மணி அளவில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை நடைபெற இருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திமுகவில் கட்சி ரீதியாக என்னென்ன மாற்றங்களை அமைப்பு ரீதியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட 23 அணி நிர்வாகிகளையும் நேரில் அழைத்து கட்சியில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், தேர்தல் பணிகளை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள். இந்த சூழல்ல தான் அமெரிக்கா சென்றாலும் ஆட்சியையும் கட்சியையும் அமெரிக்காவில் இருந்தவாறே நான் கவனிப்பேன் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் ஒருங்கிணைப்பு குழுவின் பணி எவ்வாறு செல்கிறது, ஒருங்கிணைப்பு குழு இதுவரை திட்டமிட்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பது குறித்து அமெரிக்காவில் இருந்தவாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது என்று 5 பேர் அடங்கிய அந்த 5 குழு முதலமைச்சருக்கு விரிவாக எடுத்துரைக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டத்தின் இறுதியாக பல்வேறு அறிவுரைகளையும் பல்வேறு ஆலோசனைகளையும் முதலமைச்சர் கொடுப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.